ஹாய் ஸ்டூடெண்ட், கிளாஸ் 9 முடிச்சுட்டு கிளாஸ் 10க்கு வரீங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த சாப்டர்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட், எந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் பார்க்க போகிறோம். டே 1, டே 2 அப் டு டே 10 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே 1ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, வாட் ஆர் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா என்னது? ஆல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர் தான். எல்லா நம்பர்ஸையும் நம்ம ரியல் நம்பர்ஸ் தான் சொல்கிறோம். இந்த ரியல் நம்பர்ஸ்ல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ரேஷனல் நம்பர், அனதர் ஒன் இஸ் irrational number. ஓகே, ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும், irrational நம்பர் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா p/q ஃபார்மேட்ல இருக்கும். p/qனா ஒரு ஃபிராக்ஷன், 2/3, 7/2, 8/9 இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹோல் நம்பர் கூட ஒன் ஆஃப் த ரேஷனல் நம்பர் தான். எப்படி ஒரு நம்பருக்கு டினாமினேட்டர் ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q. ஸோ எந்த ஒரு ஹோல் நம்பர்னாலும் நம்ம அதை ரேஷனல் நம்பர்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பிகாஸ் டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் irrational நம்பர். irrational நம்பர் எப்படி இருக்கும்னா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். பிரைம் நம்பர்னா 2 இருக்கும், ரூட்டுக்குள்ள 3 இருக்கும், ரூட்டுக்குள்ள 5 இருக்கும், ரூட்டுக்குள்ள 7 இருக்கும். சப்போஸ் இப்போ ரூட்டுக்குள்ள 25 இருந்தா 5 5s are 25. ஸோ இது என்னதான் மாறிடுச்சு, ரேஷனல் நம்பரா மாறிடுச்சு. ஸோ ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் பிரைம் நம்பரா இருந்தா அதுதான் irrational நம்பர். ஓகே, இந்த irrational நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம்னா, இப்போ 7/2 இந்த மாதிரி ஏதாவது லாங் டிவிஷன் பண்றோம். லாங் டிவிஷன் பண்ணும்போது கோஷியன்ட் கிடைக்கும்ல. கோஷியன்ட் இப்போ 2.3546 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டெசிமல் வேல்யூஸ் இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த ரிசல்ட்டை எப்படி சொல்றோம்னா, நான் டெர்மினேட்டிங், அதாவது எண்டிங்கே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். அதான் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். நான் ரெக்கரிங்னா இப்போ சம் டிவிஷன் பண்ணும்போது 2.3333 இப்படி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்படி ரிப்பீட்டே ஆகாது எங்க irrational நம்பர்ஸ்ல. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ரேஷனல் நம்பருக்கும் irrational நம்பருக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் HCF ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே HCF LCM எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாலும் முதல் ஃபேக்டர்ஸ் எடுக்க தெரியணும். ஃபேக்டர்ஸ் எப்படி எடுப்போம்? 12க்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எடுப்போம்? இது ஈவன் நம்பர், ஸோ 2 டேபிள், 6 2s are 12. அகைன் இது 2 டேபிள், 3 2s are 6, 3 1. அகைன் 18க்கு நம்ம ஃபேக்டர் எடுக்க போறோம். ஈவன் நம்பர் 2, 9 2s are 18. ஆட் நம்பர், ஆட் நம்பர்னாலே 3 டேபிள் செக் பண்ணணும், வரலனா 7 டேபிள் செக் பண்ணணும். ஓகே, so 3 3s are 9, 3 1. அப்போ our factors of 12 is 2 2 3 and 1. For 18 is 2 3 3 1. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமனா யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் எழுதணும். 2 and 3, 2 3s are 6. அப்ப 6 is the HCF of 12 and 18. Clear? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறேன். ஃபைண்ட் HCF ஆஃப் 8 and 12. இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம ஓவராலா நம்ம என்னெல்லாம் கிளப் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் படிக்கிறோம். வாட் இஸ் ரியல் நம்பர்? ரியல் நம்பர்னா எல்லா நம்பரையும் ரியல் நம்பர் சொல்றோம். ஹவ் 2 டைப்ஸ், ஒன் இஸ் ரேஷனல் நம்பர், அனதர் ஒன் இஸ் irrational நம்பர். ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்? p/q ஃபார்மேட், ஒரு ஃபிராக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, irrational நம்பர் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஒன் மோர் irrational நம்பர் இஸ் பை. பை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த irrational நம்பர். irrational நம்பர் எப்படி இருக்கும்? நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். நான் டெர்மினேட்டிங்னா நம்ம லாங் டிவிஷன் பண்ணனா கோஷியன்ட் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். there is no end. அதனால தான் நான் ரிப்பீட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். நான் ரெக்கரிங்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸே வராது, வந்த நம்பரே வராது, அதுதான் நான் ரெக்கரிங். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் தான் irrational நம்பருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் HCF ஆஃப் 12 and 18. அப்படி ரெண்டு நம்பருக்கு HCF கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர்ல ரெண்டுலையுமே இருக்கிற ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை இப்படி சர்க்கிள் பண்ணணும். இப்ப ரெண்டுலையுமே 2 இருக்கு, ரெண்டுலையுமே 3 இருக்கு. ஸோ 2 and 3 எழுதுறோம், அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுறோம், அது பேர் தான் HCF. கிளியர்?